மனைவியின் கட்டளை என்ன? ஒரு நாள் அவள், என்னால் இனிமேல் வறுமையை தாங்க முடியாது. நீங்கள் சென்று பொருள் சம்பாதித்து வராவிடில் நான் உங்களிடம் இருந்து பிரிந்து செல்வேன் எனக் கூறினாள். மனைவியின் இறுதி எச்சரிக்கையை கேட்ட கணவன் வேலை தேடி வெளியே புறப்பட்டார். யாரும் அவரை வேலைக்கு கூப்பிடவில்லை. இதனால் அவர் தமது இல்லம் செல்ல அஞ்சி ஒரு காட்டிற்கு சென்று இறைவனை வணங்கினார்கள். மாலை நேரம் வந்தது. இல்லம் சென்றார். மனைவி, பணம் எங்கே என்று கேட்டாள். வேலை கொடுத்த முதலாளி மறுநாள் கூலி தருவதாக கூறியுள்ளார் எனக் கூறி அவர் தப்பித்துக் கொண்டார். விடிந்தது. முதல் நாளைப் போன்று அன்றும் அவர் வேலை தேடி புறப்பட்டார். அன்றும் அவருக்கு வேலை கிட்டவில்லை. எனவே அவர் முதல் நாளைப் போன்றே அக்காட்டிற்குள் சென்று இறைவனை வணங்கிவிட்டு மாலையில் வீடு வந்தார். மனைவி, பணம் எங்கே என்று கேட்க, நாளை கூலியையும் சேர்த்து 3 நாள் கூலியை நாளைக்கு தருவதாக முதலாளி கூறியுள்ளார் எனக் கூறினார். விடிந்ததும் அன்றும் அவர் வேலை தேடி புறப்பட்டார். இறைவனின் சோதனை. அன்றும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. முன்போன்றே அவர் அக்காட்டிற்கு சென்று இறைவனை வணங்கினார்கள். மாலை நேரம் வந்தது. தானியம் வாங்கி வருவதற்காக தம் மனைவி கொடுத்தனுப்பும் பையில் மணலை நிரப்பி, மனைவி தானியம் எங்கே என்று கேட்டால், இதோ வாங்கி வந்துள்ளேன் எனக் கூறி வீட்டினுள் நுழைந்து கொள்ளலாம் என்று எண்ணி அதை தூக்கிக் கொண்டு இல்லம் சென்றார்.